கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளிலும் லூக்கா 14ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். சுவானவர் நியாயசாஸ்திரிகளுக்கும் பரிசேயர்களுக்கும் பாடம் புகட்டுவதையும், இந்த பூமியிலே தன்னை உயர்த்துகிறவன் பரலோகத்திலே தாழ்த்தப்படுவான் என்பதை குறித்தும், பரலோகம் எப்பொழுதும் எல்லோருக்கும் ஒரு அழைப்பை கொடுத்து கொண்டிருக்கிறது. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளையும் சந்தோஷங்களையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பார்கள் என்றும், அதற்காக சில விலைக்கிரயங்களை நாம் பூமியிலே செலுத்த வேண்டும். அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்காக உலகம் சம்பந்தப்பட்ட சகல காரியங்களையும் வெறுத்து பரலோக வாழ்வின் மேன்மைக்காக காத்திருப்பதையும் குறிப்பிட்டு நமக்கு விளக்கப்படுத்துகிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கடைசி மாதங்களின் ஒரு ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்துவானவர் பரிசேயரின் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படி போயிருந்தார். அங்கே நியாயசாஸ்திரிகளும் பரிசேயர்களும் அமர்ந்திருக்கிறார்கள், பொதுவான மக்களும் அநேகர் கலந்திருக்கிறார்கள் என்றால், இது திட்டமிட்டு இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்துவதற்காகவே நடத்தப்பட்ட விருந்தாக இருக்கலாம். ஏனெனில் அங்கே நீர்க்கோர்வை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். இப்படிப்பட்ட விருந்துகள் செய்யப்படும் போது நியாயசாஸ்திரிகளும் பரிசேயர்களும் நல்ல மேன்மையானவர்களோடு தான் அமர்ந்திருப்பார்கள். இயேசு கிறிஸ்துக்கு நேராக ஒரு நீர்க்கோர்வை வியாதியுடைய மனிதன் உட்கார்ந்திருப்பது என்பது, அல்லது படுக்க வைத்திருப்பதோ உட்கார்ந்திருப்பதோ என்பது ஒரு வித்தியாசமான சூழலை அது விளக்கப்படுத்துகிறது. நீர்க்கோர்வை வியாதி என்பது டிராப்ஸி என்று சொல்லக்கூடிய உடல் வீக்கம். அதாவது தண்ணீர் சரியான விதங்களிலே பிரிந்து கிட்னி வேலை செய்யாமலும், அதே வேளையில் இரத்த ஓட்டம் சரியாக சீரமையாமல் இருப்பதினாலும் கால்களிலே வீக்கம் கண்டு அது அப்படியே படிப்படியாக உடம்பு முழுவதும் வீங்கி வரும். இது உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்து பிரிந்து யூரினாக வெளியே போகாத அளவுக்கு ஏதோ விதங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோய் நீண்ட நாட்களாய் பாதிக்கப்பட்டிருந்தால்தான் இந்த நோய் வரும். திடீரென்று இந்த நோய் உருவாகாது. அவனுடைய உள் உறுப்புகள் செயலிழந்த நிலையிலே இந்த மனிதன் இருந்திருக்கிறான். கண்டிப்பாக அவனுக்கு மூச்சு வாங்கி இருக்கும். அவனால் மூச்சு விட முடியாமல் தவித்து கொண்டிருப்பான். நடக்க இயலாதவனாக இருந்திருப்பான். சோதனைக்கென்றே இவனை கொண்டு இங்கே வைத்திருந்தார்கள். இதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அதுவும் ஓய்வு நாளின் மாலை வேளையிலே விருந்து வீடு வைக்கப்பட்டிருக்கிறது. விருந்து உண்கிறார்கள், ஆனால் சுகமாக்க கூடாதா? இதெல்லாம் இந்த நிகழ்விலே நமக்கு உண்டாகக்கூடிய கேள்விகள். இயேசு நியாயசாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குறது நியாயமா என்று கேட்டார். அவருடைய மனநிலைமைகளை அறிந்திருந்து அவரே அந்த கேள்வியை வைக்கிறார். அவர்களோ பேசாமல் இருந்தார்கள். ஆனால் அவரோ அவனை பார்த்து அவன் படுகிற கஷ்டத்தை கண்டு அவர் சகிக்க மனமில்லாமல் அந்த மனிதன் கிறிஸ்துவை நோக்கி பார்த்திருப்பான். தேவரீர் உமக்கு சித்தமாயிருந்தால் என்னை சுஸ்தமாக்கும் என்று விண்ணப்பித்திருப்பான். ஒருபோதும் ஒரு நாளும் தேவன் தமது வல்லமையை தானே வெளிப்படுத்த விரும்ப மாட்டார். எந்த ஒரு மனிதனாகிலும், அட்லீஸ்ட் ஒரு மனிதனாகிலும் அவரை நோக்கி அந்த விண்ணப்பத்தை வைத்தால்தான் அதை செய்வார். ஆதலால் தான் தேவன் நம்மிடத்திலே பிறருக்காக விண்ணப்பிக்க கற்றுக் கொடுக்கிறார், கேட்டுக்கொள்கிறார். அந்த மனிதனுடைய அந்த அங்கலாய்ப்பான பார்வை கிறிஸ்துவை அசைத்தது. கிறிஸ்து அவனை சுஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அந்த தருணத்தை பயன்படுத்தி தான் யார், என்ன செய்கிறேன் என்பதை நியாயசாஸ்திரிகளும் பரிசேயர்களும் புரிந்து கொள்ளும் வண்ணமாக, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஒரு நாளில் துறவிலே விழுந்தால் அதை உடனே தூக்கி விடானோ? என் பிள்ளைகளை நான் காப்பாற்றுவது என் கடமை அல்லவா என்று கேட்பது போல் அவர் சொல்லுகிறார். அப்பொழுது அவர்களால் உத்தரவு ஒன்றும் சொல்ல முடியாமல் போயிற்று. விருந்துக்கு ஆயத்தமாயிற்று என்று பந்தி பரிமாறும் வேலை வந்தவுடனே எல்லோரும் ஆங்காங்கே முண்டி அடித்து கொண்டு அவரவர்கள் முதன்மையான இடங்களை தேடி அங்கே உட்காருங்கிறதை கண்டார். அப்பொழுது உரத்த சத்தமாக ஒரு செய்தியை அங்கே பதிவிடுகிறார். ஒருவன் கல்யாணத்திற்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியிலே முதன்மையான இடத்தில் உட்காராதே. இவைகளையெல்லாம் நியாயசாஸ்திரிகளும் பரிசேயரிடத்திலும் பேசுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னிலும் கனம் உள்ளவன் ஒருவேளை அழைக்கப்பட்டிருப்பான், அது உனக்கு தெரியாது. அப்பொழுது நீ எழுந்து வேறு இடத்துக்கு போ என்று சொன்னால் வெட்கப்பட்டு போக வேண்டியதாகும். எல்லோரும் முன்பாகும் தலைக்குனிவு உண்டாகும். ஆதலால் நீ எப்பொழுதும் தாழ்ந்த இடத்திலே போய் உட்காரு. உன்னை நீதான் சிறந்த விருந்தாளி என்றால் ஒருவன் உன்னை அழைத்து முன்பாக உட்காரச் சொல்லுவான். அப்பொழுது நீ அங்கே உட்காரு. அப்பொழுது உனக்கு வெட்கம் உண்டாகாது.
நம்மிலும் மேன்மையானவர்கள் அங்கே யார் இருக்கிறார்கள் என்பது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது, கண்டுகொள்ள முடியாது. ஆதலால் நான் எப்பொழுதும் போல நமக்கான ஒரு பிரத்யேகமான இடங்களிலே போய் உட்கார்ந்து விட்டால் அது நமக்கும் நல்லது, அழைத்தவருக்கும் நல்லது. அதே வேளையிலே அந்த வீட்டின் கூடுகையிலே நாம் முக்கியமானவர்கள் என்றால், நம்மை அந்த இடத்திலே உட்கார விடமாட்டார்கள். கண்டிப்பாக அழைத்துச் சென்று முன்பாக உட்கார வைப்பார்கள். மரியாதையை நாம் தேடி செல்லக்கூடியாது கூடாது. மரியாதை நம்மை தேடி வர வேண்டும். இதை தேவன் விரும்புகிறார். ஸ்தேவான் கல்லறியப்பட்டு கொல்லப்படும்போது இயேசு கிறிஸ்துவானவர் எழுந்திருந்து வரவேற்றார் என்று பார்க்கிறோம். பரலோகமும் இப்படிப்பட்ட மரியாதை செலுத்த விரும்புகிறது. தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவருக்கு தேவன் சமீபமாய் இருக்கிறார். பெருமையுள்ளவனுக்கோ தேவன் தூரத்திலே அறிகிறார், தூரமாய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அறிவு, அந்தஸ்து, ஆன்மீகம், ஆரோக்கியம் இப்படி எல்லா விதத்திலே நாம் வளர வளர நம் மனது மிக தாழ்மையாக இருக்க வேண்டும். இது கிறிஸ்துவினால் கிடைக்கப்பெற்றது என்று நாம் மிக தாழ்மையாக அதை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மனதிலே இதை செய்ய வேண்டும். சில பேர் வார்த்தையிலும் பெருமைக்காக, அதையும் பெருமைக்காக ஸ்டேஜில் சொல்லிக்கொள்கிறவர்களும் உண்டு. ஆதலால் மிக கவனமாக மனதிலே, நமது எண்ணத்திலே அந்த எண்ணம் உதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய சரீரம், பாவனைகள், பேச்சு எல்லாமே மாறும். ஆண்டவர் விருந்து எப்படி பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடர்களையும் அழைப்பாயாக. நான் உனக்கு யார் பதில் செய்ய முடியாதோ அவர்களுக்கு நீ விருந்து செய். உனக்கு பதில் செய்கிறவர்களுக்கு நீ செய்வதனாலே உனக்கு லாபம் என்ன? அது இந்த பூமியின் லாபம். பரலோகத்திலே உனக்கு ஒரு பங்கும் கிடையாது என்று தேவன் சொல்லுகிறார். பாவிகளுக்காக பரமதேவன் இறங்கி வந்தார். அவர் செலுத்தியதை நம்மால் திருப்பி செலுத்தவே முடியாது. அவர் இதை செய்ததினாலே நம்மை செய்ய சொல்லுவதற்கு உரிமை உண்டு. இயேசு கிறிஸ்துவானவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசிய உடனே அந்த கூட்டத்திலே உட்கார்ந்திருந்த ஒருவன், தேவனுடைய ராஜ்யத்தில் போஜம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவானவர் இந்த விருந்து ஓமையை சொன்ன உடனே அவர் எக்ஸைட்டடாக அவர் சொல்லுகிறார். அநேக வேளைகளிலே முழுவதுமாக நாம் புரிந்து கொள்ளாமல் நாம் சில வியாக்கியானங்களை வைத்திருப்போம். அப்படித்தான் இந்த மனிதனும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தான ஒரு ஹைலைட் வியாக்கியானத்தை வைத்திருந்தார். அதையும் கிறிஸ்து பயன்படுத்தி கொண்டு தேவனுடைய ராஜ்யம் எப்படிப்பட்ட அழைப்பை கொடுக்கிறது, மனிதர்கள் அதை எப்படியெல்லாம் நிராகரிக்கிறார்கள், தேவன் தனது ராஜ்யத்திலே எப்படியெல்லாம் ஆட்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதை விளக்கப்படுத்துகிறார். ஒரு மனிதன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி என்றால் பரமபிதா பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அதுதான் தமது குமாரனின் திருமணம், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம். விருந்து வேளையிலே என்றால் ஆண்டவர் பல காலம் தொட்டு முன்னதாகவே யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்தும் அவருடைய ஆட்டுக்குட்டியானுடைய திருமணத்தை குறித்தும் அவர்களுக்கு சாட்சி பிரமாணமாக எழுதி கொடுத்து அழைப்பு கொடுத்திருந்தார். அவர்களோ இந்த பூமியில் உள்ள சம்பத்துகளை கண்டு, நான் வயலை கண்டேன், அதெல்லாம் நான் அதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தை நிராகரித்தார்கள். பூமியிலே இருக்கக்கூடிய விளைச்சலாகிய மாடு, ஆடு இவைகளை கொண்டு ஒருவன் பரலோக ராஜ்யத்தை நிராகரித்தான். மற்றொருவன் திருமணம் கொண்டு அதலால் பரலோக ராஜ்யத்தை நிராகரித்தான். பூமியோ, பூமியில் உள்ள சம்பத்தோ, திருமண வாழ்வோ பரலோக ராஜ்யத்தை நிராகரிப்பதற்கு நம்மளை தூண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியின் மேன்மை, இந்த பூமியின் அனுபவம், இந்த பூமியின் ஆசீர்வாதம் பரலோகத்திற்கு தடையாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல முறை தேவன் யூதர்களுக்கு இந்த அழைப்பை கொடுத்தார். யூதர்கள் பல முறை பின்வாங்கி போனார்கள். ஆதலால் தேவன் உலகத்தின் புறஜாதி மக்கள் மத்தியிலே அறியப்படுவதற்காக அங்கே கிறிஸ்து அறியப்பட்டார், அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லோரும் தேவனுடைய வீட்டிலே நிறைந்திருந்தார்கள். என் வீடு நிறையும்படியாக ஜனங்களை உள்ளே வரும்படி வருந்தி கூட்டிக் கொண்டு வா. இன்று சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கட்டாயமாக பரலோக ராஜ்யத்திற்கு பங்குள்ளவர்களாக பலவந்தம் பண்ணப்படுகிறார்கள். அநேக ஜாதியர்களிலிருந்து தேவனை ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு பங்குள்ளவர்களாக வருந்தி கூட்டி கொண்டு வரப்படுகிறார்கள். ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நிர்ணயிக்கப்பட்டிருந்த யூதர்களோ இஸ்ரவேலர்களோ தேவனுடைய அந்த ஆசீர்வாதமான பந்தியிலே, விருந்திலே ருசி பார்ப்பதில்லை என்று தேவன் சொல்லுகிறார். 24ஆம் வசனத்திலே இது எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பரலோக மேன்மையை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் கிறிஸ்துவுக்கு சீஷனாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்கு சீஷனாய் இருக்க வேண்டுமானால் பூமியில் உள்ள சில காரியங்களை நாம் விட்டுவிட்டு கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும்.
இந்த காரியம் கலிலேயாவிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி பயணப்படும்போது நடந்த சம்பவமாய் இருக்கலாம். அநேக ஜனங்கள் அவரோடே கூட பிரயாணமாய் போகையில் அவர்களிடமாய் அவர் திரும்பி பார்த்து, யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீசனாய் இருக்க மாட்டான். நிலம், ஆடு மாடு, திருமணம், குடும்ப உறவு இவைகள் எதுவுமே கிறிஸ்துவின் இடத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவின் மூலமாக இவைகளெல்லாம் மனிதன் அனுபவிக்கலாமே ஒழிய இவைகளை இழந்தாலும் அவன் கிறிஸ்துவை இழந்துவிடக்கூடாது என்பதிலே மிக முக்கியமாக பரலோகம் கவனம் கொள்ளுகிறது. அன்றன்று அவன் இந்த உலக சம்பத்தையும் உலக மாயையும் உலக இச்சைகளையும் வெறுக்கும்போது அவன் பல விதங்களிலே நீதியை நிலைநாட்ட, உண்மையை பேச, உண்மையாய் செயல்பட, விசுவாச வாழ்க்கை வாழ பல போராட்டங்களை போராட வேண்டும். அவைகள்தான் சிலுவை. இப்படி உண்மையும் நீதியும் நிலைநாட்டுவதற்கு போராடுகிறவன் பல மனிதரிடத்திலிருந்து வெறுப்புணர்வை கூட சம்பாதிக்க வேண்டியது வரும். காலம் வந்து அவர்கள் புரிந்து கொள்ளும் வரைக்கும் அவனை வெறுப்பார்கள். இந்த வெறுப்புணர்வும் ஒரு சிலுவைதான். இவைகளெல்லாம் நமது வாழ்க்கையிலே நடந்து கொண்டு வருகிறது என்றால் நாம் சிலுவையை சுமந்து தேவனை பின்பற்றுகிறோம் என்பதிலே அசைக்க முடியாத ஆதாரமாகவும் நம்பிக்கையாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்டவர்களே கிறிஸ்துவுக்கு சீஷனாக இருந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்தை கொள்ள முடியும் என்று தேவன் சொல்லுகிறார். கிறிஸ்துவும் வேண்டும் உலகமும் வேண்டும் என்று நாம் இரண்டு மனங்களிலே குந்தி திரிய முடியாது, கூடாது. ஆதலால் கிறிஸ்து எனக்கு வேண்டும் என்று அஸ்திபாரம் போட்டோமானால் அதற்கு செய்ய வேண்டிய சகல காரியங்களையும் நாம் பிளான் பண்ணி செய்ய வேண்டும். அதற்கு இரண்டு உதாரணங்களை இங்கே அவர் வைக்கிறார். ஒரு கட்டிடத்தையும் ஒரு ராஜாவோடே போராடுகிறதையும். நம் சுய பலத்தால் இவைகளை மேற்கொள்ள முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்னொரு காரியத்தை இழக்க வேண்டும். ஒரு கட்டடத்தை கட்டி முடிக்க வேண்டுமானால் அதற்கான நிர்வாகம், பணம், என்னிடத்தில் இருக்கிற பணம், செல்வாக்கு அல்லது தங்கம், இடம் போன்றவற்றை நான் இழந்தால்தான் அந்த கட்டடத்தை கட்ட முடியும். அதை போல இந்த பூமியில் உள்ள பல காரியங்களை இழந்துதான் நான் பரலோகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 31ஆம் வசனத்துப்படி, ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகர் வருகிற அவனை தான் 16 பேரை கொண்டு எதிர்க்க கூடுமோ கூடாதோ என்று உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ? கூடாதென்று கண்டால் மற்றவன் இன்னும் தூரத்தில் இருக்கும்போதே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி சமாதானத்துக்கு ஏதுவானவளை கேட்டுக்கொள்வான் அல்லவா? என்னிலும் வல்லவரோடு நான் போராட முடியாது, நான் அவரோடு ஒப்புரவாகி விடுகிறேன் என்று சொல்லி என்னையும் எனக்கு உண்டான யாவற்றையும் சரண்டர் பண்ணுவேன் அல்லவா? அப்படித்தான் இந்த பூமியின் சம்பத்துக்களை கிறிஸ்துவுக்குள்ளாக ஒப்பு கொடுத்து உறவுகளானாலும் நிலமானாலும் சம்பத்தானாலும் சுக துக்கங்களானாலும் அவைகள் அனைத்தையும் கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இப்படி ஒப்புள்ளவர்களாக கிறிஸ்துவை உடையவர்களாக வாழ வேண்டும். கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையிலே கொண்டுராத கிறிஸ்தவர்களும் உண்டு. அவர்கள் சாரமற்ற உப்பு போல இருக்கிறார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சாரமற்ற ருசியற்ற அந்த உப்பு எதற்கும் பயன்படாது. பரலோக ராஜ்யத்திலிருந்து வெளியே கொட்டப்படும். மனதுள்ளவர்கள் இதை கேட்டு உணர்ந்து கொள்ளுங்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். நீ விருப்பப்பட்டு கேட்பாயானால் இந்த காரியெல்லாம் உனக்கு லகுவாக அமையும். கிறிஸ்துவன் மீது நாம் பற்றுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமே ஒழிய பூமியின் மீது அல்ல. பரலோக ராஜ்யமே நமது சம்பத்தாய் இருக்க வேண்டுமே ஒழிய பூமியின் சம்பத்து அல்ல. அதே வேளையில் கிறிஸ்துவை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுகிறது. அதினதின் காலத்திலே, அதினதின் வேளையிலே தேவன் அதினதின் சமயத்திலே சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பார் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆதலால் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசம், அவர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே வளர வேண்டுமே ஒழிய நாம் சம்பத்துகளை வைத்து கணக்கிட்டு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் புறஜாதியரை போல கணக்கிடக்கூடாது. புறஜாதியார்களுக்குத்தான் இந்த சம்பத்துகளின் அளவுகோல். தேவனை அறியாதவர்கள் தேவன் அவனோடு இருக்கிறார், ஆதலால் அவன் செய்கிற காரியங்களெல்லாம் வாய்க்கிறது என்று பார்த்தார்கள். யோசேப்பின் வாழ்க்கையிலே, ஆபிரகாமின் வாழ்க்கையிலே, தாவீதின் வாழ்க்கையிலே என்று தேவன் அவனோடு இருக்கிறார் என்று புறஜாதிகள் அறிந்து கொள்வதற்கு சம்பத்துகளை அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். நாம் புறஜாதிகள் அல்ல, கிறிஸ்துவை அறிந்தவர்கள், பாடுகளை அனுபவிக்க அழைக்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, நம்முடைய கண்ணோட்டங்கள் மாற்றி பார்க்க வேண்டும். பரலோக கண்ணோட்டம் நமக்கு வேண்டும்.
கிறிஸ்துவின் கண் பார்வை நமக்கு வேண்டும். தேவன் தாமே இப்படிப்பட்ட ஆழமான சத்தியங்களிலே நமது அவயங்களும் மனதும் வளருவதற்கு தேவன் உதவி செய்வாராக. ஆமென்.